கோமாவில் இருக்காங்களா அவங்கள கூட சரி கோமாவில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக படுத்தலாம் சார். அப்படியா? அதாவது இப்போ வந்துட்டு கோமாவில் படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, எதுவுமே சில அதில் நிறைய வகை இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், வெறுமனே படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் 2-3 ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன். அப்போ இப்படி பண்ணிடுவாங்க, அசைச்சிடுவாங்க கண்டிப்பாக. அது பண்ணலாம், ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டே அது மெடிசனில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது பண்ண முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிமுலேட் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அகைன் நம்ம பிரெயினை தான் பண்ணுறோம். நினைவுகளை திரும்பவும் ஆட்களை அடையாளம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க சார், கண்டிப்பாக இருக்குங்க சார். ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, இப்போ சத்யராஜ் இருக்கார், அவருடைய மனைவி சில ஆண்டுகளாக கோமாவில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம். இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. இதில் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமே வரப்போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இது நடக்கும், அதிசயம் மாதிரி தான். அவங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ கிரானிக்காக இருந்தாலும் சரி, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சே அதனால் இது முடியுமா, அப்படி கிடையவே கிடையாது. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்கில் பேச்சு போயிடுது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணி பேச்சு வருது தான். இப்போ ஊமையாக பிறவிலேயே ஊமையாக இருக்கிறவங்கள தான் நம்ம பேச வைக்கிறது கஷ்டம். இப்போ தானே போயிருக்குன்னா ஈஸியாக வரும். அதே மாதிரி கண் பார்வை கூட கொஞ்சம் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் கண் பார்வை போயிடுச்சுனாலும் அது கூட வர வைக்க முடியும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக வர வைக்கலாம் சார். இந்த அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவை தருது? நான் இதை வந்து சும்மா ஏதோ ஒரு இதுக்காக நான் பண்ணலை, என்னோடய சிஸ்டரை நினச்சி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு முறையும் நான் வந்து அவளுக்கு பண்ண முடியலன்னு வருத்தம் மட்டும் இருக்குது எனக்கு. எனக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தா அவளை நான் சரிப்படுத்தி இருக்கலாமே, அது என்னால் முடியலையே. சரி, அவளுக்கு பண்ணாததை நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணி சந்தோஷப்படலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் சின்ன விஷயமா சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் ரொம்ப ஈஸியாக எடுத்து என்னமோ ஒன்றுலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சின்சியராக நம்ம வந்து அதை சரிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அவங்களுக்கு வருதான்றது இல்லை, எனக்கு வரணும்னு நினைப்பேன். நான் வந்துடுச்சனாலே அது கரெக்டாக சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணுறேன்.